எல்லாரையுமே நேசிக்க தெரிஞ்ச இந்த மகர ராசி அன்றர்களுக்கு பெரும்பாலும் உங்களுக்கு இந்த நேசங்கிறது கிடைக்கிறது இல்லைன்னே சொல்லலாம். ரொம்ப கடுமையா உழைக்கிறீங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்க. தொழிலா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், உங்க அளவுக்கு யாராலயும் உழைப்பு கொடுக்க முடியுமான்னு கேட்டா சந்தேகம் தான். ஆனாலுமே இந்த நேரத்துல நீங்க பிடிச்ச விஷயத்த செய்ய முடியல. நீங்க ஆசைப்பட்ட விஷயத்த செய்ய முடியாத சூழ்நிலையில இருந்துட்டு வரீங்க. நாளுக்கு நாள் தேவையில்லாத மனக்குழப்பம், மன அழுத்தம், மனசுல அவ்வளவு வலி இருந்துட்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க. வாழ்க்கையில ஆசைப்பட்ட விஷயத்த நிறைவேற முடியாம இருக்கிறீங்க. குடும்பத்துக்காகவும் சரி, மத்தவங்களுக்காகவும் சரி நிறைய தியாகம் செஞ்சு விட்டு குடுத்துட்டே இருக்கிறீங்க. வாழ்க்கையே வேண்டாண்டாப்பாங்கிற ஒரு சூழ்நிலை தான் பெரும்பாலும் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. தாய் வழி உறவா இருக்கட்டும், தந்தை வழி உறவா இருக்கட்டும், நீங்க இப்ப இருக்கக்கூடிய உறவு வகையா இருக்கட்டும், எந்த வகையிலுமே ஒரு நல்ல நிலைமைங்கிறது உங்களுக்கு இல்லைன்னே சொல்லலாங்க. ஏதோ ஒரு விஷயத்த இழந்தா மட்டும் தான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கிற மாரி இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. வீடு, வண்டி, வாகனம், சொத்து எல்லாமே ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க. எல்லாம் ஏற்படுத்தவும் செய்றீங்க. ஆனா உங்களுக்காக இந்த நேரம் பொறுத்தவரைக்குமே மகர ராசி அன்பர்களுக்கு எதுவுமே அனுபவிக்க முடியாத சூழ்நிலைன்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம, உறவினர் வகையிலுமே கொஞ்சம் நெறைய பாதிப்பு சந்திக்கக்கூடிய சூழ்நிலை தான் பெரும்பாலும் நீங்க இருந்துட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க. எதுவுமே மனசுல வலி இருக்கிறதால ஒரு சந்தோஷம் வந்தா கூட, அடுத்து அந்த சந்தோஷம் நீடிக்குமாங்கிற ஒரு எண்ணம் தான் பெரும்பாலும் உங்களுக்கு இந்த நேரத்துல இருந்துட்டு வருதுன்னு சொல்லலாம். அந்த வகையில மகர ராசி அன்பர்களுக்கு நீங்க பொறுத்தவரைக்குமே இந்த காலகட்டங்கள்ல எப்படிப்பட்ட பலன்கள நீங்க தொடர்ந்து பெற போறீங்க? மனசாலயும் சரி, உடம்பாலயும் சரி, நீங்க பட்ட வேதனை எல்லாமே தீரக்கூடிய காலம் அமையுமாங்கிறது தான் பலருடைய இயக்கமா இருக்குது. அந்த வகையில இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க? எந்த விஷயம் சாதகம்? எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும்? தொடர்ந்து வழிபாட்டு முறைகள் என்னென்ன? பரிகாரங்கள் என்னென்ன? இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் இந்த சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. கூடவே ஒரு லைக்கும் பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். பெரும்பாலும் மகர ராசி என்பது இந்த காலகட்டங்களில் நீங்க எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மகாலய பட்ச காலம் ஞாபகம் இருக்கா? நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே இந்த மகாலய பட்ச காலத்தை ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. இந்த புரட்டாசி அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய 15 நாட்கள் தான் மகாலய பட்ச காலம்னு சொல்லுவாங்க. இந்த நாட்களில் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். முன்னோர் வழிபாட்டை செய்கிறது, குலதெய்வ வழிபாட்டை செய்கிறது எல்லாமே ஒரு சிறப்பான விஷயமா சொல்லப்படும். இதில் விசேஷமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த அமாவாசை நாட்களில் நம்ம முன்னோர் வழிபாடு செய்கிறது வேற. இந்த ஆடி அமாவாசை, இந்த தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை பொறுத்த வரைக்குமே ரொம்ப முக்கியமான நாளாக கருதப்படும். இந்த 3 அமாவாசை நாட்களை பொறுத்த வரைக்குமே நம்ம குடும்பத்தில் வாழ்ந்துட்டு போன முன்னவங்களை நினச்சி நம்ம திதி தர்ப்பணம் கொடுக்கறது, அவங்களுக்காக பசியோட காத்திருக்கக்கூடிய அவங்களுக்கு பசியார செய்யக்கூடிய விஷயம் செய்கிறதால நம்ம குடும்ப தலைக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் இந்த 15 நாட்கள் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்தை சேராத இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, இந்த நண்பர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையில் நம்ம யாருக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ, சொந்த பந்தத்தால் தான் கொடுக்கணுங்கிறதுலாம் இல்லை. தாய் வழி சொந்தமாக இருக்கட்டும், தந்தை வழி சொந்தமாக இருக்கட்டும், யாருக்கு வேணாலும் இந்த திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய முக்கியமான நாட்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 15 நாட்கள் தான். இந்த புரட்டாசி அமாவாசைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 15 நாட்கள். இந்த நாட்களில் தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது. மகர ராசி என்பவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனை நீங்கள் சந்திச்சுட்டே இருக்கிறீங்க. ஒன்று போனால் ஒன்று இருக்குது, குடும்பத்தில் நல்ல நிலைமை இல்லைன்னு நினைக்கக்கூடுங்க. நீங்கள் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற முயற்சி செஞ்சாலே போதும், கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். இதுக்கு நீங்கள் இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்குமே வீட்டை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு, உடம்பும் சரி மனசு சரி சுத்தமாக நீங்கள் நதிக்கரைகளோ இல்லைன்னா இந்த ஆறு ஏரி இந்த குளங்களில் கூட நீங்கள் பொறுத்த வரைக்குமே பெரும்பாலும் இந்த விஷயத்தை செய்யலாம். அதாவது நீர்நிலைகளை நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கறது நல்லது தான். அதுவுமே என்னால் முடியலன்னு நினைக்கக்கூடியவங்க வீட்டில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் வீட்டை நல்லா சுத்தம் செஞ்ச பின்னாடி அதிகாலையில் எழுந்து நீங்கள் அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளை நீங்கள் தயார் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டு வாசலில் எள்ளும் தண்ணீரும் கலந்து இறைச்சி கூட காசி காசின்னு சொல்லி நீங்கள் இந்த விஷயத்தை யாருக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்குறீங்களோ அவங்களோட பெயரை சொல்லி காசி காசின்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் எள்ளும் தண்ணீரும் இறைக்கிறப்ப கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்குங்க. ரொம்ப எளிமையான விஷயம்தான். இதை நீங்கள் செய்ய செய்ய கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் படிப்படியான முன்னேற்றம் உண்டாகும். உங்கள் கண்ணுக்கு தெரியுதோ இல்லையோ, தலைக்கு வர்றது தலப்பாகையோடு போகக்கூடிய விஷயங்கிறது இந்த செயலால் நடக்கும். அதனால் மறக்காமல் மகர ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் பல தடை இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த விஷயத்தை நீங்கள் பயன்படுத்திக்க பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைங்கிறது செழிக்கக்கூடிய வாய்ப்புண்டு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போகிறீங்கன்னா, ராசியில் செவ்வாய் இருக்கிறாரு, 4ஆம் பார்வை பதியுது. பூமி, நிலம், வாகன வகையில் லாபம் உண்டாகுங்க. விவசாயத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பாக இருக்குது. தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் லாபம் பல மடங்காக இருக்கக்கூடிய நேரம் தான். தொழில் விஷயமா பயணம் இருக்கும், வெளியூர் பணி மாற்றம், ஒரு வேலை ரீதியாக மாற்றம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பாக இருக்குது. நிறைய பேருக்கு கொஞ்சம் பயப்பட்டுகிட்டே இருப்பீங்க. சொந்தமாக தொழில் செய்யலாமா, வியாபாரம் செய்யலாமா, ஏதாவது சுயதொழில் செய்யலாமான்னு ஆசைப்படக்கூடியவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இது நேரம் அதிகமாக தான் இருக்கிறீங்க.
இந்த நேரம் தடைப்பட்ட எல்லா விஷயமும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. தாராளமா நம்பி செய்யலாம். ஆனா ஒண்ணு, புதுசா வரக்கூடியவங்ககிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். புதிய நபர்கிட்ட கடன் குடுக்குறது, கடன் வாங்குறத கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. மத்தபடி சிறப்பா இருக்குது. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கைய பொறுத்தவரைக்குமே உங்களுக்கு பிரச்சனைங்கிறது இல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு சிறப்பா தான் இருக்குது. என்ன அங்க பிரச்சனைன்னா, ஈகோ கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. கோபம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். "நீ என்ன சொல்றது? நான் என்ன கேட்கறேங்கிற" மாரி தான் தேவையில்லாத வார்த்தைய விட்டுட்டு பின்னாடி வருத்தப்படுற மாரி இருப்பீங்க. அதனால கொஞ்சம் கவனம் குடுக்க பாருங்க. பெரும்பாலும் நெறைய விஷயங்கள் பொறுத்தவரைக்குமே மனசுல பாதிப்பு குடுத்துட்டே இருக்கிறதால, இனியாவது நம்ம மனச புரிஞ்சு நடந்துக்குவாங்களாங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். அப்படி நடக்கலைன்னா, கொஞ்சம் கோபம் கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய நேரம் தான். ஆனா, இந்த நேரம் உங்களுக்கு விரைவிலேயே நல்ல மாற்றம் காத்திருக்குது. பேச்சுல மட்டும் நிதானத்த கொண்டு வர பாருங்க. மத்தபடி இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மகாலய பட்ச காலத்துல முடிஞ்ச வரைக்குமே இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த நேரத்துல முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் குடுக்குறீங்கல்ல, அத செஞ்சுட்டு ஒரு நபருக்காவது அன்னதானம் செய்ய பாருங்க. முடியாதவங்களுக்கு இந்த ஏழை எளியவங்க, வயசானவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாமே உங்களால முடிஞ்ச உதவி செய்யலாம். குடை தானம் செய்யறது, செருப்பு தானம் செய்யறது, போர்வ தானம் செய்யறது இது எல்லாமே பித்ரு தோஷத்த குறைக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம வாழ்க்கையில நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய விஷயம். அதனால மறக்காம மகர ராசி அன்பர்கள் இந்த விஷயத்த செய்ய பாருங்க. பாகிஸ்தானத்துல புதன் உச்சநிலையில் இருக்கிறது நல்ல அமைப்பு தாங்க. அது மட்டும் இல்லாம அவர் பாக்கியாதிபதி கூட. வார ஆரம்பத்திலேயே செவ்வாய் 9ல் அமர்ந்து யோகத்தை தராரு. இந்த நேரம் நல்ல பலன் கிடைக்குங்க. நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே வீடு அப்படியே கிடப்பில் இருக்குது. ஏதாவது ஒரு ஒரு பணி மராமரத்தை செய்யலாம், வீட்டை கொஞ்சம் மாற்றி அமைக்கலாம்னு நினைக்கக்கூடியவங்க இருப்பீங்க. அதுவுமே உங்களுக்கு வெற்றிகரமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீட்டில் மங்களகரமான காரியம் உண்டாகும். தொடர்ந்து உங்களுக்கு சுப நிகழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். தசா புத்தி சிறப்பாக இருக்கக்கூடியவங்களுக்கு வேலையில் இந்த நேரம் சிறப்பான பலன்கள். இந்த நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொழிலை விரிவாக்கம் செய்கிறங்கிற பேரில் அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணும். யார்கிட்டையும் பகையை வளர்த்துக்காதீங்க. இந்த நேரம் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். ஏற்கனவே நீங்கள் பொறுமைசாலின்னு பேர் வாங்கினவங்க தான். ஆனால் இந்த நேரம் தாங்க முடியாத கோபத்தால் கொஞ்சம் வார்த்தையை விட்டுருவீங்க. அந்த கோபத்தை குறைச்சிக்க பாருங்கள். பகை யார்கிட்டையும் வளர்க்க வேண்டாம். கொஞ்சம் வெடுக்குன்னு யார்கிட்ட பேச வேண்டாம். முடிஞ்ச வரைக்குமே இனிமேல் பேசிக்கிறது நல்லது. யாராக இருந்தாலும் இந்த நேரம் நீங்கள் கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது நல்லது. விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாக்குறுதி யாருக்கும் தராதீங்க. சும்மாவே மகர ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை கொடுத்துட்டா, வாக்கு கொடுத்துட்டா அதை நிறைவேற்றணும்னு ரொம்ப கவலைப்படுவாங்க. அதை நிறைவேற்றுற வரைக்கும் உங்களுக்கு தூக்கம் வராது. அந்த வகையில் இந்த நேரம் வாக்கு கொடுக்குறது வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்பு இருக்கக்கூடிய தன்மைங்கிறது உண்டு தான். அதனால் நீங்கள் மற்றவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்க போய் அதை நிறைவேற்றுறதுக்குள்ளார நீங்கள் படாத பாடுபடணும். அதுக்குள்ளே ஏகப்பட்ட மன உளைச்சல் நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வாக்கு யாருக்கும் கொடுக்க வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போட வேண்டாம். மற்றபடி இந்த காலகட்டங்களில் மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பலன் தரக்கூடிய நேரம் தான். அதே மாதிரி எதிரி தொல்லைங்கிறது உங்களுக்கு இல்லைங்க. யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அவங்க தன்னால் உங்ககிட்ட வந்து சேருவாங்க. எதிரியாக இருந்தால் கூட நண்பர்களாக மாறுவாங்க. உங்கள் அமைதியை பார்த்துட்டு, உங்கள் பொறுப்பை பார்த்துட்டு, தன்னால் ஒதுங்கி நின்றவங்க கூட தன்னால் தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய நல்லது நடக்கும். நண்பர்கள், உறவுக்காரங்க எல்லாம் உங்களை தேடி வருவாங்க. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் இறைவன் மேலே பாரத்தை போட்டு எந்த விஷயமா இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். ஒரு நல்ல பலனை தேடி தரக்கூடிய நேரமாக தான் இந்த நேரம் மகர ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நட்சத்திர ரீதியாக மகர ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு உத்திராடம் 2, 3, 4 பாதங்களை உணங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சூரியன் கேதுவோட நிலைமை வேலையில் கொஞ்சம் குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வேலை செய்ய முடியுமா செய்ய முடியாதாங்கிற ஒரு குழப்பம் ஒரு பக்கம், நெருக்கடி ஒரு பக்கம். பெரும்பாலும் வேலையில் இந்த நேரம் இந்த வேலை செய்யலாமா இல்லை இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாமான்னு யோசிக்கக்கூடியவங்க இருப்பீங்க. ஆனால் இந்த நேரம் வேலை மாற்றுறது வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையில் கொஞ்சம் கூடுதலாக கண்ணும் கருத்துமாக செயல்பட்டிங்கன்னா சிறப்பாக இருக்குதுங்க. உடலில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். இந்த நட்சத்திரக்காரங்க இந்த நேரம் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். உடலை பொறுத்த வரைக்குமே இந்த உப்பு புளிப்பை சமநிலையில் வச்சுருக்க பாருங்கள். இதை அதிகப்படுத்துறது வேண்டாம். உடலை நீரேற்றம் வச்சுருக்கிறது நல்லது. சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை நீங்கள் தூங்கி எழுந்ததுமே செஞ்சுட்டு வரது நல்லதுங்க. புதன்கிழமை நாட்களில் மட்டும் கொஞ்சம் எந்த வேலையாக இருந்தாலும் கவனம் கொடுக்க பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு எல்லா நாட்களுமே சிறப்பாக அமைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பார்வை இந்த நேரம் இருக்குதுங்க. வியாபாரம் தொழிலில் உங்களுக்கு சிறப்பு தான். நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்பட்டு இருக்க வேண்டாம். தன்னம்பிக்கையோடு செயல்பட பாருங்கள். சிறப்பாக இருக்குது. தேவைக்கேற்ற மாதிரி வருமானம் கிடைக்கும். எதிர்ப்புங்கிறது எந்த இடத்துலையுமே இல்லை. சிறப்பாக இருக்குது. உடம்புல மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொடுக்கணும். இந்த பல்வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த தலைவலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தலை சுற்றுறது, கைகால் குடைச்சல் மாதிரியான பிரச்சனை எல்லாமே இருக்கும். அதனால சத்தான உணவு அதிகமாக எடுத்துக்க பாருங்கள் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே. அதே மாதிரி கொஞ்சம் கண்களில் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால இந்த விஷயத்தில் கவனம் கொடுக்கணும். ஆரோக்கியமான உணவு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்குமே இந்த நேரம் பாதிப்பு இல்லை. நீங்களுமே உடலை நீரேற்றமாக வச்சுருக்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் தூங்கி எழுந்ததுமே இந்த நட்சத்திரக்காரங்க நீங்கள் உங்களுடைய உள்ளங்கையை தொடர்ந்து பார்த்துட்டு வர பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு.
அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்குதுங்க. புதுசாக முயற்சி முதலீடு இப்போதைக்கு வேண்டாம். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். மற்றபடி குழந்தைகளோட நிலை, குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய தொழில் வியாபாரம் எல்லாமே இந்த காலகட்டங்களில் சிறப்பாக தான் இருக்குது. இந்த நேரங்களை பொறுத்த வரைக்குமே இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் மட்டும் கொஞ்சம் எந்த வேலையாக இருந்தாலும் கவனம் கொடுக்கணும். மற்றபடி உங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக தான் இருக்குது. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து சனிக்கிழமையானா நீங்கள் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதால நீங்கள் இந்த 7 சனி காலங்களில் தான் நீங்கள் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றணுங்கிறதுலாம் இல்லை. நீங்கள் எப்போ வேணும்னாலும் இந்த சனிக்கிழமை நாட்களை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து நீங்கள் காகத்துக்கு உணவடிச்சிட்டு சனி பகவானுக்கு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு பொறுத்த வரைக்குமே மகர ராசி அன்பர்கள் உங்களுடைய திருமணத்தன்னைக்கு மழை பெய்திருக்கக்கூடிய வாய்ப்புண்டு. அப்படி உங்கள் திருமணத்தன்னைக்கும் மழை பொழிந்திருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை சொல்லிட்டு போங்க. நன்றி நண்பர்களே.